தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். கனடாவில் தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிறார்களுக்கு நிரந்தர குடியுரிமை விசாவை வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். அண்மை காலத்தில் எல்லாருமே கனடாவுக்கு போகணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் சில நபர்கள் அங்கே தங்கி வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தற்காலிக விசாவில் ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு நிரந்தர குடியுரிமை விசாவை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள போவதாக கனடாவின் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இதற்காக பல ஏற்பாடுகள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புது கதையா இருக்கு. கனடாவில் தற்காலிக விசாவில் இருக்கிறார்களுக்கு நிரந்தர குடியுரிமை விசா வழங்குறது ஒரு சும்மா நோமலான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் தற்காலிக விசாவில் இருக்கிறார்களுக்கு அந்த விசா முடிஞ்சதன் பிற்பாடு அதை புதுப்பிக்கலாம் அல்லது அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் நிரந்தர குடியுரிமை விசா உண்ட வழங்கினா அவர்கள் கிட்டத்தட்ட கனேடிய பிரஜை போன்றுதான் அங்கேயே நிரந்தரமாக குடியிருக்கலாம். இந்த சம்பவம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கின்றது. பொதுவாக இந்த கனடாவில் தற்கால குடியுரிமை விசாவில் இருக்கிறார்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த தற்காலிக குடியுரிமையில இருக்கிற ஆகண்ட எண்ணிக்கையை குறைக்கணும் என்ற நோக்கில தான் அவர்களுக்கு ஒரு நிரந்தர குடியுரிமை விசாவை வழங்குவதாக இந்த மார்க் மில்லர் தெரிவிச்சிருக்கிறார். இது என்ன கம்பி கட்டுற கதையா இருக்கு என்று நினைப்பீங்க. ஒரு தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிறார்களை குறைக்கணும்னு சொன்னா நிரந்தர குடியுரிமை வழங்கணும் என்று சொல்றது ஒரு லூசுத்தனமான கதை தான். இதுல பின்னால என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிற ஒருவருக்கு நிரந்தர குடியுரிமை விசாவை வழங்கணும் என்று சொன்னா சில கட்டுப்பாடுகள் மற்றும் சில நடைமுறைகளை கொண்டு வர போறார்கள் புதிதாக. அந்த நடைமுறைகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்கப்படுற விடயங்கள் இருந்தால் மாத்திரம் அவர்களுக்கான நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும். அல்லாத பட்சத்தில் அவர்கள் தற்காலிக குடியுரிமையில இருந்தும் அகற்றப்படுவார்கள் என்று தெரிய வருகிறது. இதால நன்மையா தீமையா அதிகம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீமையா தான் கூட இருக்குது. ஏன்னு சொன்னா தற்காலிக குடியுரிமையில இருக்கிற ஆட்கள எண்ணிக்கையை கிட்டத்தட்ட இந்த விசாவின் வீதத்தை கிட்டத்தட்ட 5% குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இப்ப நடைபெற்று கொண்டிருக்குது. இது தொடர்பாக அந்த மார்க் மில்லர் என்ன செய்யிருக்கான்னு சொன்னா கனடாவில் இருக்கிற உயர் அதிகாரிகளை சந்திச்சு ஒரு கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகளை தாங்க எவ்வாறு முன்னெடுப்பது, அதற்காக சட்ட திட்டங்களை எவ்வாறு வகுப்பது என்பது தொடர்பாக விடயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில் இருக்கிற ஏனைய அமைச்சர்கள் இந்த மார்க் மில்லருக்கு எதிராக தகவல்களை வெளியிட்டிருக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிறார்களுக்கு நிரந்தர குடியுரிமை விசா வழங்கினீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய தற்காலிக குடியுரிமை விசாவுக்கான விண்ணப்ப படிவங்கள் நிறைய இருக்குது. அதை நாங்க சோதிச்சு அவர்களுக்கு தற்காலிக விசாவை வழங்கணும். ஆகவே நீங்க தற்காலிக விசாவில் இருக்கிறார்களுக்கு நிரந்தர குடியுரிமை விசா வழங்கினாலும் இதுல பெரிய ஒரு பாரிய நெருக்கடியை நீங்க சந்திக்க நேரிடும் என்று அந்த அமைச்சர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் என்றுதான் சொல்லணும். முக்கியமா இது எங்க போய் முடியும் என்று தெரியல. இதற்கான சரியான ஒரு தெளிவு இன்னும் அவர்கள் எடுக்கல. இதற்கான ஆலோசனைகள் நடாத்தப்பட்டு வருகிறது. முக்கியமா இந்த மார்க் மில்லரை பற்றி நாங்க சொல்லணும்னு சொன்னா ஏற்கனவே இந்த கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வாரார்கள் எண்ணிக்கையை சடுதியா குறைக்கணும் என்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பதாக இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இவர் தற்காலிக விசாவை நிரந்தர விசாவா மாற்றி கொடுக்கிற என்றது பட்சத்துல அவர் பின்னால ஏதோ இருக்கு என்றுதான் யோசிக்கணும். அதாவது அந்த எண்ணிக்கையை குறைக்கணும் என்ற நோக்கத்துல இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கப்படுகிறது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க் மில்லர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஒரு மாதத்துக்கு முன்பதாக இந்த கனடாவில் இருக்கிற ஆட்கள் அதாவது கனேடிய பிரஜைகள் இந்த வெளிநாட்டவர்கள் அங்கு வர்றதால பாரிய நெருக்கடிகளை சந்திச்சு வருகிறார்கள். முக்கியமா குறைந்த வேதனத்துக்கு கனடாவில் சில பேர் வேலை செய்யறதால இந்த கனேடியர்கள் தங்களுக்கான சரியான ஊதியம் கிடைக்காம வேலை வாய்ப்புகளை கனேடியர்கள் இழந்து தவிப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வாறு ஒரு தற்காலிக குடியுரிமை விசாவில் இருக்கிறார்களுக்கு நிரந்தர குடியுரிமை விசா வழங்கப்படும்
அறிமுகப்படப்போவதாக இந்த அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். மேலும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்ப அண்மை காலங்களாக இந்த வெளிநாடுகளுக்கு வந்து கற்க செல்லுகின்ற புலம்பெயர் உறவுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சொண்டு போவதாக அங்கே இருக்கிற அறிக்கைகள் வந்து தெரிவிச்சிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையிலையும் சரி வேறு நாடுகள்லையும் இருந்து சரி பெரிய பெரிய நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் மாணவர்கள் வந்து சென்று அங்க வந்து கல்வி கற்பார்கள். அந்த கல்வி கற்கிற பட்சத்துல வந்து அவர்களுக்கான கிட்டத்தட்ட 3 வருட கால விசா ஒன்று வழங்கப்படும். அந்த 3 வருட காலம் அவர்கள் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு அதன் பிற்பாடு சில இலங்கைக்கு வருவார்கள். இல்லாட்டிக்கு வந்து அந்த விசாவை புதுப்பிச்சு அங்கேயே தங்கி வேலை வாய்ப்பு செய்யணும் என்றுதான் நினைப்பார்கள். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நாளுக்கு நாள் இங்கே அதாவது இலங்கையிலிருந்து நிறைய மக்கள் வந்து புலம்பெயர்ந்து கனடா, பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு செல்கிறார்கள். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் ஏற்கனவே போய்கொண்டிருந்த ஆட்கள் எண்ணிக்கையை விட தற்சமயம் வந்து அந்த எண்ணிக்கையில வந்து ஒரு பாரிய குறைவு ஏற்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக அதிகாரிகள் வந்து தகவல்களை வந்து சேகரித்த வகையில என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா முக்கியமா கனடா, பிரித்தானியா போன்ற பெரிய பெரிய நாடுகளுக்கு ஒரு ஆள் வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் விசால போறாருன்னு சொன்னா அவருடைய கணவன், அதாவது ஒரு மனைவி போறான்னு சொல்லி அவருடைய கணவன் அல்லது கணவர் போறாருன்னு சொன்னா அவருடைய மனைவியை வந்து டிபெண்ட் விசாவில் வந்து கூட்டிட்டு போவினோம். அதன் காரணமாக அங்க போற ஆள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் படிப்பார். அவரை டிபெண்ட் பண்ணி போற ஆளுக்கு வந்து ஒர்க் விசா கிடைச்சு அங்க வந்து வேலை செய்வார். இந்த செயற்பாடு காலம் தொட்டு நடைபெற்று கொண்டு வந்தது. அண்மை காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளுக்கு இந்த செயல்முறை வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு என்று தான் சொல்லணும். முக்கியமா உயர் படிப்புகளுக்கு, அதாவது மாஸ்டர் டிகிரி செய்யறது அல்ல PhD முடிக்கிறேன்னு சொன்னா நீங்க வந்து கணவன் மனைவியை வந்து கூட்டிக் கொண்டு வரலாம், அல்லது வந்து நீங்க தனியா தான் வரணும் என்ற புதிய ஒரு நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்ட இதனாலேயும் வந்து பெரிய பெரிய நாடுகளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைவடைஞ்சிருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா நீங்க யோசிப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு இங்க வாரதால அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிறதால என்ன நன்மை இலங்கைக்கு, அல்லது இதால என்ன நன்மை ஏற்பட போகுது, ஏன் இதை ஒரு விடயமா சொல்லுறேன் என்று யோசிப்பீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாரு வைங்க, கனடாவுக்கு போய் படிக்கிறாருன்னு சொன்னா அவர் கனடாவில் போய் படிச்சுட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து அங்க வேலை செய்வார் அல்லது வந்து இங்க திரும்ப வருவார். முக்கியமா இங்க இருந்து அங்க போறாருன்னு சொன்னா அங்க வந்து அவர் டாலர்ஸ் கணக்குல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா செலவழிச்சு படிப்பினம். அதனால இங்க வந்து அந்த தொழில் வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் செலவழிச்ச பணத்தை கூட அவர்கள் எத்தனை வருஷம் சென்றாலும் எடுக்கிறது கஷ்டம் தான் சொல்லணும். அதனால அங்க போய் படிச்சாக்கள் ஒரு நாளும் இங்க வந்து வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். முக்கியமா வெவ்வேறு நாடுகள்ல, பெரிய நாடுகள்ல தான் தங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வார்கள். அதன் காரணமாக இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து மேல் நோக்கி போகும் என்றுதான் சொல்லணும். ஆகவே இந்த வெளிநாட்டுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிற பட்சத்தில் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து அதிகரிக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் வந்து இப்ப வெளிநாடுகளுக்கு போய் படிக்க பயப்படுறார்கள் என்றுதான் சொல்லணும். ஏன்னு சொன்னா அண்மை காலத்துல பல கட்டுப்பாடுகள் வெளிநாடுகள்ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இங்க இருந்து போயிட்டு அங்க படிச்சுட்டு ஒரு 3 வருட காலம் அங்க வேலை செய்யலாம். அந்த வேலை கூட சில வேளை நிப்பாட்டப்பட்டு விடலாம் என்ற எண்ணத்துல சில பேர் வந்து அங்க போக பயப்படுறார்கள். வருங்காலத்துல இப்படி இருக்கும், நாங்க படித்து முடிக்கிற காலத்துல இவ்வாறான செயற்பாடுகள் நிப்பாட்டப்பட்டு விட்டா நாங்க என்ன செய்யறது, நாங்க வந்து சில பேர் வந்து கடன் வாங்கியும் அங்க போய் படிப்பார்கள் மேற்படிப்புகளை. அவ்வாறு படிக்கிற பட்சத்தில் அவர்கள் அந்த பணத்தை திருப்ப கட்டுவதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்ற ஒரு பயம் உணர்வாலையும் வந்து இப்ப வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போறார்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு என்றுதான் சொல்லணும். முக்கியமா நாளுக்கு நாள் வந்து களவா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அதோட நோமலா நிறைய பேர் போறார்கள். அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள், களவா போராக்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் படிக்கணும் என்று போராக்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுற பட்சத்தில் மாத்திரம்தான் இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லணும். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து கனடாவில் ஒரு மாணவன் ஒரு தங்கியிருந்த வீட்டுல அவர்களுடைய குடும்பத்தையே வந்து கொலை செய்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமாக சில
நடைமுறைகள் வந்து கனடாவில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதோட வந்து அந்த மாணவர்கள், அதாவது கனடாவில் தங்கியிருந்து படிக்கிற மாணவர்கள விவரங்களும் வந்து அந்த அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அந்த கனடா வெளிநாடுகளில் தனியாக தங்கியிருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு பய உணர்வில் இங்கே இருக்கிற அவர்களுடைய பேரண்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவும் வந்து பயப்படினோம் என்று தான் சொல்லணும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.